ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, தேங்காய், புளித்தண்ணி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது ஒரு சட்டியில் 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 5 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான உப்பு போட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு நம்மளுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடாகி வந்ததுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அது கூட நறுக்கி வச்சுருக்க தக்காளி போட்டு அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லாவே வதங்கி வந்துட்டு இப்போ அது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க மசாலா புளி கரைசலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அரை முறி தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு ஸ்பூன் சீரகத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ புளி கரைசல் கொதித்து வந்துருச்சு. அது கூட அரைச்சி வச்சுருக்க தேங்காய், இடித்து வச்ச பூண்டு, 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நிறைய ஊரில் மீன் குழம்புக்கு தேங்காவே சேர்க்க மாட்டாங்கங்க. ஆனால் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு எல்லா இடத்துலையுமே தேங்காய் சேர்ப்பாங்க. தெரியாதவங்க இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சுங்க. அது கூடவே நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ குழம்புல நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ தாளித்து ஊற்றுனா நம்மளோட குழம்பு ரெடிங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி அது கூட கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு அது நல்லா கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் உள்ளே தூக்கி ஊற்றுனா நம்மளோட ஸ்டைலில் மீன் குழம்பு தயாருங்க. எல்லோரும் செஞ்சு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.